பௌத்த தேரர்களுடைய போராட்டம் கொஞ்சம் நலிந்து விட்டதா? அந்த அடிக்கடி இவர்கள் போராட்டத்தை செய்கிறதால கொஞ்சம் மெல்லப்படுத்தப்பட்டு விட்டதா, அல்லது இவர்கள் எடுத்துக்கொண்ட விடயப்பொருள் காரணமாக இவர்களது போராட்டத்துக்கான ஆட்கள் பலம் குறைந்திருக்கின்றதா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அண்மையில் கூட நடந்த ஒரு போராட்டத்தில் இளம் தேரர்கள் தான், இளம் பிக்குகள் தான் இங்கே உள்வாங்கப்பட்டிருந்தார்கள் என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. மிக பெரிய அளவிலான தலைமைகள் இங்கே கொண்டு வரப்படவில்லை. கிட்டத்தட்ட கொழும்பு பௌத்த மகா சம்மேளனத்தால் நடத்தப்பட்ட இந்த முக்கிய போராட்டம் என்று கூறப்பட்ட இந்த போராட்டத்தில் 8000க்கு மேற்பட்ட நபர்கள் கலந்து கொள்வார்கள் என்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட வெறுமனே 120 கிட்டத்தட்ட 120 பிக்குவெல்லாம் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இதில் தலைமை தாங்குவதாக இருந்த வலவாங்கங்குவே தர்மரத்தின தேரர் என்னப்படும் தேரர் எந்த ஒரு அறிவித்தலும் விடுக்காமையே வெளிநாட்டுக்கு சென்றிருந்தார். ஆகவே இந்த தேரர்கள் மற்றும் ராஜபக்ச குழாமினருக்குள்ளேயே ஒரு குழப்ப நிலை இருக்கின்றதா என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. ஏன்னா பொதுஜன பெரமுனவுக்கு ஆதரவான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை ஒரு காலத்தில் காட்டிக் கொண்டிருந்தவர்கள் இப்போ கொஞ்சம் அதுக்குள்ள ஒரு சிலருக்கு குழப்ப நிலைகள் காணப்படுதா என்கின்ற கேள்விகள் இருந்தது. ஏன்னா இந்த அரசியல் நிலைப்பாட்டிலேயே சிங்கள அரசியல்வாதிகள் அல்லது தென்னிலங்கையைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் தாங்கள் அரசியலில் வரிதாக்கப்பட்ட பிறகு அல்லது தங்களுக்குரிய அரசியல் பலம் குறைஞ்சா பிறகு நாடுற இடம் என்று பார்த்தீங்கன்னா தேரர்கள் தான், அல்லது அவர்களுடைய சங்கங்கள் அல்லது விகாரிகளை அவர்கள் நாடிக்கொள்வார்கள். ஏன்னா இது வழக்கமான ஒரு அரசியல் நிகழ்ச்சிகளாகத்தான் இருக்கிறது. மீண்டும் தங்களுடைய அரசியலை பலப்படுத்திக் கொள்வதற்காக அந்த ஒரு அரசியலில் தான் இப்போ பொதுஜன பெரமுனவும் ஈடுபட்டிருக்கின்றது. ஆகவே அதற்கான போராட்டங்கள், அந்த போராட்டங்களில் பின்னணியில் இப்போ பொதுஜன பெரமுன இருக்கிறது எல்லாருக்கும் வெளிப்படையாகவே தெரிஞ்ச விஷயம். ஆகவே இந்த விடயத்தில் ஒரு அரசியல் பின்னகர்களும் இல்லை, இது ஒரு அரசியல் போராட்டம் இல்லை என்று இந்த பௌத்த மகா சங்கத்தினர் கூறியிருந்தாலும் கூட சயித் பிரேமதாஸ் அவர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தது மிகப்பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது.